ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி இருந்தாங்க. அந்த விவசாயி பாத்தீங்கன்னா 1 கிலோ வெண்ணெயை வந்து ஒரு பேக்கரிக்காரருக்கு வந்து விற்பனை செய்கிறாரு. ஒரு நாள் அந்த பேக்கரிக்காரர் வந்து சரி நம்ம விவசாயி கிட்ட வாங்கின அந்த 1 கிலோ வெண்ணெய் வந்து சரியான எடையில இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த 1 கிலோ எடை வந்து அந்த வெண்ணெய் இல்ல அப்படிங்கறத வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால ரொம்ப கோபம் அடைஞ்சு அந்த விவசாயியை வந்து நீதிமன்றத்திற்கு வந்து பேக்கரிக்கார் வந்து கூட்டிட்டு போறாரு. அந்த விவசாயி பார்த்து நீதிபதி கேள்வி கேட்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எந்த அளவை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு விவசாயி வந்து என்ன பதில் அளிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நண்பரே நான் வந்து ரொம்ப வந்து பழமையானவன், எனக்கு சரியான அளவெல்லாம் இல்ல, என்கிட்ட வந்து ஒரு தராசு இருக்குது, அதுலதான் வந்து நான் வந்து எடை போட்டுட்டு இருக்கிறேன். இந்த வெண்ணெய் எடை போடுறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி காலத்துல இருந்தே நான் வந்து ரொட்டி வாங்கிட்டு இருக்கிறேன். இந்த பேக்கரியில இருந்து நான் ஒவ்வொரு நாளும் அந்த பேக்கரிக்காரர்கிட்ட நான் வந்து ரொட்டி வாங்கும் போதும் அதே அளவுக்கு அந்த 1 கிலோவுக்கு உண்டான வெண்ணெயை வந்து அதே எடையில வந்து நான் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. யாரையாவது குறை சொல்ல வேண்டும் என்றால் அது வந்து இந்த பேக்கரிக்காரர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்றாரு. இந்த கதையோட நீதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் மற்றவர்களுக்கு வந்து கொடுப்பதை வாழ்க்கையில் திரும்ப பெறுகிறோம். நீங்கள் ஒரு செயலை செய்யும் போதெல்லாம் இந்த கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சம்பாதிக்க விரும்பும் கூலி அல்லது பணத்திற்கு நியாயமான மதிப்பை கொடுக்கிறேனா? நேர்மையும் ஒரு பழக்கமாகிவிடும். சிலர் நேர்மையற்ற தன்மையை பின்பற்றுகிறார்கள். நேர்மையான முகத்துடன் பொய் சொல்ல முடியும். மற்றவர்கள் மிகவும் பொய் சொல்கிறார்கள். அவர்களுக்கு இனி உண்மை என்னவென்று கூட தெரியாது. ஆனால் அவர்கள் யாரை ஏமாற்றுகிறார்கள்? தங்களை தாங்களே.